ஹாய் கைஸ், வெல்கம் டு அனூஸ் கிச்சன். இப்போது பொடலங்காய் வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க, அப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை அதில் போடுங்க. ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு மிடில் லாஸ்ட் வீடியோவில் நான் குருமாவை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணேன்னு சொன்னதுனால நிஜமாவே நீங்கள் தான் வைக்கிறீங்களா இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து எங்களை ஏமாத்துறீங்களான்லாம் கேட்குறீங்க. நான் தான்ப்பா வச்சேன். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போது கட் பண்ணி வச்சுருந்தா பொடலங்காவை போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதக்குனீங்க அப்படின்னாலே அது நல்லா வெந்துடும். இதுக்கு மிடில் தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ துருவி வச்சுக்கோங்க. அதை அப்படியே அது மேலே போடுங்க. தேங்காய் போட போட நிறைய டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ தேங்காய் போட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் போதும். அதை நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடும். நல்லா வதக்குங்க. கோகோனட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்காதீங்க. அப்படி வதக்குனீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா தராது. அதனால் 5 மினிட்ஸ் போதும். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதோ பொடலங்காய் பொரியல் ரெடி. ரைஸ், சாம்பார், பொடலங்காய் பொரியல்